பையனை உடம்பு சொல்லு டாக்டர். சீக்கிரம் பாருங்க டாக்டர். உட்காரு பெட்டில் போடுங்க. படுப்பா எங்க பெயின் இருக்கு? அவங்க பேரண்ட்ஸ் யாரு வாங்க. உங்கள் பையன் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான சமயத்தில் இருக்காரு. அவர் காப்பாற்றுங்கம்மா. ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்குது. ஸோ அது வந்து பேரண்ட்ஸ் ஆகி உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதை மட்டும் அவருக்கு மன ஆறுதலை மட்டும் கொடுங்க. நான் போய் மருந்து ரெடி பண்ணிட்டு வந்தேன். இதாண்டி குழந்தைக்கு தின்னு இதாண்டி ஒன்று காப்பாற்று பூச்சிக்கிட்டே எல்லாம் போயிடுச்சு தங்க. ஏம்மா இது போல் இந்த போதைப் பொருள் பழக்கம்லாம் வந்து உங்கள் பையனுக்கு அதிகமாக இருக்குது. அப்படிலாம் கிடையாது சார். என் பிள்ளை நல்ல பிள்ளை, தங்கமான பிள்ளை சார். தப்பு பண்ண மாட்டேன் சார். நல்ல பையன் சார் அவன். சரி ஒரு 2 நிமிஷம் நீங்கள் வெளில வெயிட் பண்ணுங்க சார். எப்படியாச்சும் அவனை காப்பாற்றிடுங்க சார். தயவு செஞ்சு இங்கே பாரு, நீ இதுக்கப்புறம் இந்த நடிக்கிற வேலையெல்லாம் வேணாம். இப்போ நீ சொல்ல போகிற வச்சு தான் உனக்கு ஒரு ஊசியை போட போகிறான். ஸோ அதனால் என்கிட்ட நீ உண்மையை சொல்லி தான் ஆகணும். ஓகேவா? சரிங்க டாக்டர். டாக்டர் எனக்கு எல்லாம் மருந்து டாக்டர். பீடி சிகரெட்டு ஆண்கள் சாப்பிட்டு போடும் டாக்டர். என்ன எப்படியாச்சும் காப்பாற்றிடுங்க டாக்டர். இவ்வளோ பழக்கம் இருக்காண்டா? நல்லா பார்த்து உனக்கு மனரம் இவ்வளோ பிரச்சனைக்கும் உங்கள் அப்பா அம்மா 2 பேரையும் பார்த்தியா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பார்த்தியா? ஸோ அவங்களுக்காகவே இந்த கெட்ட பழக்கத்தில் விட்டுட்டு திருந்தி வாழ்கிறாங்க. காப்பாற்றிடுங்க. இதுக்கப்புறம் உனக்கு காப்பாற்ற முடியாதுப்பா. உங்கள் அம்மா அப்பா பின்னாடி தான் பண்ணிக்கிறாங்க. என்னப்பா இந்த பழக்கம் மட்டும்தானே இல்லை பொண்ணுங்களும் உண்டா எல்லாமே? அப்பா என் புள்ளியே கிடையாது. எப்படி விஷம் வச்சு போட்டு கொண்டு